நேற்று கொண்டு போய் சேர்த்துட்டு நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து சேர்ந்தார்கள். இனி ஆயிரக்கணக்கானவர்கள் வரப்போகிறார்கள். மதிமுக கூடாரம் காலியாகிறது. இன்னைக்கு 4-5 பேப்பரில் இது தொலைக்காட்சி ஊடகங்களில் பரவலாக சொல்லப்படுது, பேப்பர்களில் சொல்லப்படுது. உண்மை அதுவல்ல. நாங்கள் முன்னை விட இப்பொழுது வஜ்ரம் வாய்ந்த நம்ம அங்கிருந்து வெளியேறிட்டோம் சொன்னால் அடுத்து நாம் தோழமை கொள்ள வேண்டிய இடம் தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்கும். முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே குதிரை பேர அரசு பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு விமர்சனம் எதிர்க்கட்சிகளிடையே இருக்கிறப்ப நீங்க இப்ப இப்படி சொன்ன விஷயம் வந்து அப்ப உறுதியாகுது தானே? வைகோ அவர்களே இப்படி சொல்லிட்டாரு. இப்ப 2 எம்எல்ஏவை கூட்டத்துக்கே வரவிடாம தடுத்த சக்தி எது? அதை தடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட காரணங்கள் என்ன? அது குதிரை பேரமாகாது. உயிர் கொடுப்பதற்கும் தயாராக இருந்து கலைஞருக்காக உயிர் கொடுக்கவும் முன்னாலே வந்து நிற்பவன் வைகோங்கிற எண்ணத்தை தான் லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் மனதில் ஏற்படுத்தி வச்சேன். ஆகவே இன்று எங்களால் தான் நாங்கள் பிச்சை ஓட்டோம் ராஜ்யசபாவுக்கு போனேன் அப்படின்னா என்னுடைய உழைப்பை பற்றி அவதூறு பரப்பட்ட அவங்க உரிமை. விலகி சென்றவர்கள் 1-2 பேர் கடுமையான அவதூறுகளை பொய்ப்பொழிகளை என்று சுமத்துகிறார்கள். அதை பற்றி அவற்றை உரிய விதத்தில் சந்திப்பேன். அந்த பொய்ப்பொழி 9 ஆண்டு கால இந்த கூட்டணி தற்போது வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னும் போது வருத்தமா இருக்கா இந்த விஷயம் உங்களுக்கு? நிம்மதி பெருமூச்சு விடுகிறோம். நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் வருத்தப்படுறது கூடாது. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்று ஒரு நிலைப்பாடு திமுக கழகத்திலே பேசப்பட்டது என்பது 100க்கு 100 உண்மை. அதிமுக ஆட்சி அமைக்க நாம பக்கத்தில் இருந்து வெளியிருந்து ஆதரவு கொடுப்போங்கிற நிலைப்பாடு எடுத்திருந்தால் அதுவே பெரிய அரசியல் மோசடி தானே. தட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஃப்ராட். என்ன அடிப்படையில் பிஜேபி எதுக்குன்னு சொன்னோமோ அந்த பிஜேபியோட கூட்டு வச்ச கட்சி ஆட்சியில் அமைக்க வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்ற திமுகவோடு எப்படி நாங்கள் தொடர்பு நீடிக்க முடியும்? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த அரசியல்வாதியுமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமிகு வைகோ அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கங்க. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். கிட்டத்தட்ட 32வது பொதுக்குழு கூட்டம் ஜூன் 27 அன்று கூட்டப்பட்டிருந்தது. நிறைய விஷயங்கள் விவாதிச்சிருப்பீங்க. எப்படி இருந்தது அந்த தருணம்? 32வது பொதுக்குழு கூட்டம் போது நிறைய பொதுக்குழு கூட்டம் பல விஷயங்களை வந்து திருப்பமா இருந்திருக்கு அப்படின்றத அரசியல் வாழ்க்கையில பார்த்திருக்கோம். இந்த பொதுக்குழு கூட்டம் எப்படி இருந்துச்சு? எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பகிரப்பட்டது? பரபரப்பான சூழ்நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனங்களும் கடுமையான குற்றச்சாட்டுகளும் ஒரு தரப்பிலிருந்து எங்கள் மீது பாய்ந்தபோது நடந்த பொதுக்குழு தான் ஜூன் 27ஆம் நாள் விஜயஸ்ரீ மாலில் நடைபெற்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 32வது பொதுக்குழுவாகும். பொதுக்குழு என்பது கட்சியின் இதயம் போன்றது. கிளைக்கழகங்களிலிருந்து வட்டக்கழகங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட கழகங்களின் நிர்வாகிகள், தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட தலைமை கழக செயலாளர்கள், இவர்களை கொண்டதுதான் பொதுக்குழுவாகும். இயக்கம் தொடங்கியும் ஏறத்தாழ 32வது ஆண்டு ஆகிறது. 94 மே 6 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிறுவப்பட்டது. ஆக அதையும் 32 ஆண்டுகள் முடிகிற கட்டத்தில் தான் 32வது பொதுக்குழு. பொதுக்குழுவில் மனம் விட்டு தங்கள் கருத்துக்களை யாரும் பேசுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் எந்த பொதுக்குழுவிலும் ஒரு சிறு பூசலோ
ஒரு கருத்து மோதலோ அப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலை எந்த பொதுக்குழுவிலும் ஏற்பட்டதில்லை. பொதுக்குழு என்று சொல்லுகிற போது எனக்கு 2 பொதுக்குழுக்களை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, மதிமுகல நடந்த 2 பொதுக்குழு கூட்டம். 2 முக்கியமான பொதுக்குழுக்கள். ஒன்று, நான் வேலூர் சிறையில் புடா கைதியாக இருந்தபோது நடைபெற்ற பொதுக்குழு 2003ஆம் வருடம் மார்ச் 1ஆம் தேதி இதே விஜயஸ்ரீ மாலையில் நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவில் நான் பங்கேற்றிருந்தால் என்ன பேசுவேனோ அதையே உரையாக தயாரித்து 78 பக்கங்கள் உரையை எழுதி எங்கள் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் நன்மாறனை சிறைச்சாலைக்கு நேர்காணலுக்கு வர சொல்லி அவரிடமே அதை கொடுத்து அனுப்பி, இதை பொதுக்குழுவிலே என்னுடைய உரையை வாசிக்க செய்யுங்கள் என்று நான் அனுப்பியிருந்தேன். அந்த பொதுக்குழுவிலே அனைவருமே பிரசன்னமாகியிருந்தார்கள். பேச்சுக்கலையிலே வல்லவரான தம்பி நாஞ்சில் சம்பத் அவர்கள், அவர் கொள்கை விளக்க செயலாளராக இருந்தார் அப்பொழுது, என்னுடைய உரையை, அவருடைய குரலும் ஏறத்தாழ என் குரலை போலத்தான் இருக்கும், முழுக்க 78 பக்கத்தையும் அவர் வாசித்த போது பல இடங்களில் பொதுக்குழு உறுப்பினர்கள் விம்மியதும் கண்ணீர் விட்டதும் அழுததும் அதற்கு பிறகு என்னிடம் நேர்காணலுக்கு வந்தபோது சொன்னபோது நான் ஆச்சரியப்பட்டேன், மிகவும் நெகிழ்ந்து போனேன். அந்த 78 பக்க உரை என்பது எந்த அரசியல் தலைவரும் தான் சிறையில் இருக்கிற போது தான் சார்ந்திருக்கிற கட்சியின் நிகழ்ச்சியில் பேசுவதற்கான உரையை தயாரித்து அனுப்பியதாக என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரையில் தெரியவில்லை. பெரிய தலைவர்கள் என்னை விட 100 மடங்கு செல்வாக்கும் மதிப்பும் ஆற்றலும் அறிவும் கொண்ட தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கும் பேச்சை எழுதி அனுப்புவேன், பொதுக்குழுவுக்கும் எழுதி அனுப்புவேன். அந்த பொதுக்குழு, அடுத்த பொதுக்குழு நான் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் 2004ஆம் வருடம் பிப்ரவரி 14ஆம் தேதி அதே விஜயஸ்ரீ மாலையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் மத்திய மந்திரி சபையில் மறுமலர்ச்சி திமுக இனி இடம்பெறாது என்ற அறிவிப்பு செய்தபோது மண்டபமே அதிர்ந்தது, வளவு ஆரவாரம். அதற்கு முன்பு நாங்கள் அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்தோம். மத்திய அமைச்சரவையில் 2 பேர் அமைச்சர்களாக இருந்தார்கள். அது கழக கண்மணிகளுக்கு ஏற்பட்ட மன வருத்தங்கள் காரணமாக மினிஸ்ட்ரியில் சேரக்கூடாது அப்படின்னு அந்த பொதுக்குழுவில் அந்த முடிவுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. இப்பொழுது நேற்று முன்தினம் நடைபெற்ற பொதுக்குழுவில் வந்து உரையாற்றிய ஒவ்வொருவரும், யாரையும் நாங்கள் தயாரிக்கலை, வந்து ஒவ்வொரு தரப்பிலிருந்து, ஒன்றிய செயலாளர் தரப்பிலிருந்து, நகர செயலாளர் தரப்பிலிருந்து ஒவ்வொருத்தர் வரிசையாக வந்து பேசும்போது அவர்கள் எடுத்து அழுத்தமாக வைத்த கருத்து, திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இனி தோழமை கூடவே கூடாது, அந்த கூட்டணியிலிருந்து முதல் வேலையாக நாம் விலக வேண்டும். அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்மை நடத்திய விதம், தொகுதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்ட போது நம்மை நடத்திய விதம், 4 இடம்தான், அதுக்கு மேலே பேச்சுக்கு இடமில்லை, இதை ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட வாருங்கள் என்று நிர்பந்திக்கப்பட்டது. அது அந்த நேரத்திலேயே மிகுந்த மனக்காயத்தை ஏற்படுத்தியது. உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று வற்புறுத்தியதும், ஒரு தொகுதியிலாவது தனி சின்னத்திலே போட்டியிடுகிறோம் என்று சொல்லி சீர்காழி தொகுதியிலே போட்டியிடுவோம் என்பதை ஒப்புக்கொண்டதற்கு பிறகு கடைசி அந்த சின்னங்கள் இறுதி செய்யப்படுகிற நாள் இருக்கிறது அல்லவா, வித்ட்ராயல் முடிஞ்சு, அதுக்கு முதல் நாள் அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து நீங்கள் சீர்காழியிலும் சூரியன் சின்னத்தை தான் போட்டியிடும் சொல்லி வற்புறுத்துகிறாங்க. அதுபோல் அவர்களுக்கு நமக்கு தமிழ்நாடு பூரா நமக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட 10 தோழர்கள் இருக்கிறாங்க. திமுக அதிமுகவுக்கு அடுத்து தமிழ்நாடு பூராவிலும் நம் கட்சி எல்லா இடங்கள்லையும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. எவ்வளவோ சோதனைகள் வந்தும் கூட அப்படியே உறுதியாக இருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று. அப்படி ஒரு உறுதியாக இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கின்ற இந்த நிலைமையில் அவர்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருந்தது. ஆனால் நான் சொல்லுவதை போல 2004 பிப்ரவரி 14 ஜெயிலிருந்து வந்த பிறகு நடந்த பொதுக்குழுவில் மத்திய அமைச்சரவையில் பங்கெடுக்கலைன்னு பெரிய ஆரவாரமும்
கைதட்டலும் ரொம்ப ஒட்டுமொத்த பொதுக்குழு. நேற்று முன்தினம் நடந்த பொதுக்குழுவிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வது என்ற அந்த தீர்மானத்திலே அந்த அறிவிப்பு வந்தபோது அதே எதிரொலியை 2004 என்ன ஆரவாரமும் முழக்கமும் கைதட்டலும் இருந்ததோ அதை இந்த பொதுக்குழுவிலும் காண முடிந்தது. இப்ப தொண்டர்களும் அதே தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், முழுக்க முழுக்க இது அத்தனை பேரும் ஆரவாரம் பண்ணி கைதட்டி சரியான முடிவு என்று அவர்கள் பாராட்டியது மறக்கவே முடியாது. பொதுக்குழு உறுப்பினர்களிடம் நான் பேசும்போது சொன்னேன், நான் நேர்மையை பாதுகாத்து வருகிறேன், என் கரங்கள் கரைபடியாதவை, என் மரணம் மட்டும் இந்த நேர்மையை நான் கடைப்பிடிப்பேன். ஆனால் அது பெரிதென்று, நான் நேர்மையாக இருந்தது பெரிய காரியம் அல்ல. எனக்கு ஓரளவு வசதியுள்ள குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவன். ஆனால் கழகத்தை இரண்டாக உடைக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி நடைபெற்று கழகத்திலே பெரிய பொறுப்பில் இருந்த அவைத்தலைவர் பொறுப்பில், துணை பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருந்தவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், அவர்கள் எங்களை விட்டு விலகி சென்று திமுக கழகத்தோடு போய் அவர்கள் சேர்ந்த பின்பு போட்டி பொதுக்குழு என்று சேலத்திலே ஏற்பாடு செய்தார்கள். நாங்கள் தான் உண்மையான மதிமுகன்னு சொல்லி ஸ்தாபிப்பதற்கும் அந்த அடிப்படையில் தேர்தல் கமிஷனை அணுகுவதற்கும் அவர் பிளான் பண்ணி, அப்பொழுது இருந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் வீடுகளுக்கு சென்று, நான் தொகைகளை சொல்ல விரும்பவில்லை, மிக அதிர்ச்சி தரத்தக்க அளவுக்கான தொகை இவ்வளோ தர்றோம், உங்களுக்கு வந்துருங்க, சேலத்து பொதுக்குழு கையெழுத்து போட வாங்க என்று கூப்பிட்ட போது 1255 பொதுக்குழு உறுப்பினர்கள் வீடுகளில் அங்கே உள்ள பெண்கள், தாய்மார்கள், அவங்க வீட்டு துணைவியர் மரியாதை கெட்டு போகும், இந்த இடத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும். வசதியற்றவர்கள், நடுத்தர குடும்பங்கள், பெட்டிக்கடை வைத்திருப்பவர்கள், தெருவிலே பூக்கடை விற்பவர்கள், 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் வைத்திருப்பவர்கள், சின்ன மளிகை கடை வைத்திருப்பவர்கள், இந்த ஒரு பின்னணியில் உள்ளவங்க தான் நிறைய பொதுக்குழு உறுப்பினர்கள். லட்ச ரூபாயை கண்ணால் பார்த்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் அவர்களிடம் 4 லட்சம் தாரம், 5 லட்சம் தாரம் போயும் அவர்கள் அதை ஏற்கவில்லை என்பதோடு அணுகியவர்களை மரியாதையோடு வெளியே போய் விடுங்க விரட்டினாங்களே, அவர்கள்தான் என்னை விட தியாகிகள். அதனால் நான் நேர்மையாக இருந்தது பெரிய காரியம் அல்ல. நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படாமல் உறுதியாக வைகோவோடு தான் நாங்கள் இருப்போம்னு அஃபிடவிட்டை போட்டதோட வீடியோவில் பதிவு பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு கொண்டு போகிறேன். 65 பேர் தான் சேலத்துக்கு போகிறாங்க. 1250 பேர் என்னோடு இருந்தாங்க. தினமலர் 8 காலத்தில் சேலம் பொதுக்குழு புஸ்வானமாகியது அப்படின்னு போட்டது. ஆக பொதுக்குழு தான் கட்சியினுடைய உயிர் நாடி. அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த கட்சியை காப்பாற்றி வருகிறார்கள். கட்சி கலைஞ்சி போச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை விட்டு போனவங்களை நேற்று கொண்டு போய் சேர்த்துட்டு நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து சேர்ந்தார்கள். இனி ஆயிரக்கணக்கானவர்கள் வரப்போகிறார்கள். மதிமுக கூடாரம் காலியாகிறது. இன்றைக்கி 4-5 பேப்பரில் வந்திருக்கு. இந்த கூடாரம் 32 வருஷமாக இருக்குது. கட்சிகளை ஆரம்பித்த பல்வேறு கட்சிகளை நடத்த முடியாமல் போயிருக்கலாம். அந்த கட்சி ஜீவன் உள்ளதாக, உயிர் துடிப்புள்ளதாக இருப்பதற்கு தொண்டர்களும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களும் தான் காரணம் என்பதை மீண்டும் மெய்ப்பித்திருக்கிறோம். எந்த பொதுக்குழுவுக்கும் வராத அளவுக்கு 100க்கு 100 99% இதில் அட்டன் பண்ணாங்க. 2:30 மணிக்கு தான் என்னுடைய உரை முடிந்தது. அதுக்கு பிறகு தான் சாப்பாடே வச்சுருந்தோம். அதுக்கு பிறகு நான் பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். அந்த உணவுக்கு பிறகு ஆக கழகத்தினுடைய பொதுக்குழு வெற்றி பெற்றது மட்டுமல்ல, கழகம் முன்னைவிட வலுப்பெற்றிருக்கிறது, முன்னைவிட இப்பொழுது வளர்ந்திருக்கிறது. காரணம், இடைக்காலத்திலே சற்று ஒதுங்கி இருந்தவர்களெல்லாம் இப்பொழுது சீமக்காத்தான் வேலிக்கருவிலை வெட்டதான் போகிற இடங்களில் 10 வருஷத்துக்கு முன்னாடி விலகி ஒதுங்கி இருந்தவங்க கூட இப்போ திரும்ப வந்து சேர்ந்துட்டாங்க. கட்சி முன்னை விட வலுப்பெற்று வருகிறது. நான் வரிசையாக போக போகிறேன், எல்லா மாவட்டத்துக்கும் போக போகிறேன். அவங்களோட சேர்ந்து வேலிக்கருவில் ஆகிறது மட்டும் இல்லை, மத்தியானம் சாப்பிட்றது மட்டும் இல்லை, எல்லாம் வந்து அவங்க கூட ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க, எல்லா கட்சிக்காரங்க. ஆக கட்சி மேல் தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதற்கு எங்களைப் போல் போராடியவர்கள் யாருன்னு இதுக்கு முந்தினதுலேயும் கேட்டோம் இன்டர்வியூவில், இப்போயும் கேட்குறேன். நாங்கள்
தமிழக வாழ்வாதாரங்கள் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். இதில் நாங்கள் அளித்த பங்களிப்பை போல எந்த கட்சியும் பங்களிப்பு செய்ததில்லை. தமிழ்நாட்டுக்காக சேவை செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றியிருக்கிறோம். அது முல்லை பெரியார் பென்னிக்கு கணையாகட்டும், நீற்றினோ என்கின்ற அபாயத்தை தடுப்பதாகட்டும், ஹைட்ரோ கார்பனை வரவிடாமல் தடுத்ததாகட்டும், மேகதாட்டு பிரச்சனையை முதலில் மக்களிடம் கொண்டு சென்று ஊராக போய் பிரச்சாரம் செய்ததாகட்டும், நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் வடநாட்டு பெருமுதலாளிகள் கைக்கு போய் சேர்ந்து விடாமல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்ற டெசிஷனை மாற்றியதாகட்டும், பெரியார் மையம் டெல்லியில் இடிக்கப்பட்ட போது அதைவிட அருமையான இடத்தை வாஜ்பாய் இடத்திலே பெற்று நான் திராவிட கழகத்துக்கு அதை பெற்றுக் கொடுத்ததற்கும், இப்படி மற்றவர்கள் செய்ய முடியாததை ராஜபக்சே வர்றான்னு 4 மாகாணம் கடந்த 1000 பேரோடு போய் போராட்டம் நடத்தினேன். அதெல்லாம் எந்த கட்சியும் செய்ததில்லை, செய்ய முடியாது. அவ்வளவு இதை யாரும் அங்கீகரிப்பதில்லை, யாரும் இதை சொல்வதில்லை. நாங்கள் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், இப்போ கூட செஞ்சுட்டு இருக்கிறேன், இதை சொல்வதில்லை. கட்சி கூடாரம் காலி, இது தொலைக்காட்சி ஊடகங்களில் பரவலாக சொல்லப்படுது, பேப்பர்களில் சொல்லப்படுது. உண்மை அதுவல்ல. நாங்கள் முன்னை விட இப்பொழுது வஜ்ரம் பாய்ந்த வலிமையோடு இருக்கிறோம். இன்னும் வளர்வோம். இயக்கத்தை இன்னும் இளைஞர்களிடம் அதிகமாக கொண்டு போய் சேர்க்க நான் திட்டங்கள் வைத்திருக்கிறேன். மக்களை மனங்களை கவர்வதற்கும் என்னுடைய திட்டங்களும் பணிகளும் பயன்படும். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் முன்பை விட இன்னும் வலிமையா இருக்கு கட்சின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருந்த போதும் கூட மதிமுகவில் இருந்து எம்எல்ஏவான 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய மறுக்கிறது ஏன் சார்? வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்கள், அதிர்ச்சிகள் எனக்கு நிறைய ஏற்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் கடந்து தாங்கி கொண்டு தான் போவோம். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர், 2 பேரும் திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வந்த பிறகு திமுக கழகத்திலே தலைமையிலான அணியில் மறுமலர்ச்சி திமுகவில் இத்தனை ஆண்டுகள் பயணித்தவர்கள், மறுமலர்ச்சி திமுகவால் தான் இந்த தேர்தலில் நிறுத்தப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்டு உதயசூரிய சின்னத்தில் நிறுத்தப்பட்டவர்கள், கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறிய பிறகு அவர்கள் எம்எல்ஏ பதவியை நீடிப்பது அரசியல் அறம் அல்ல. ராஜினாமா செய்துட்டு வெளியே வர்றதான் அரசியல் அறம். அதைத்தான் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே போகணுங்கிற முடிவுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. அந்த முடிவு தான் அநேகமாக எடுக்க வேண்டியது வரும். நீங்கள் ராஜினாமா பண்ணால் தான் அது சரியாக இருக்கும்னு சொன்னேன். அவங்க அதுக்கு பதிலே சொல்லலை. இப்போ ஒருவர் பதிலே சொல்லாமலே போயிட்டார். எங்கள் உயர்நிலை குழு கூட்டத்துக்கே வரல, சீர்காழி எம்எல்ஏ. கடலூர் எம்எல்ஏ வந்தார். கட்சியினுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொன்னேன். நான் தனியாக பார்த்து பொதுச்சாட்ட பேசுகிறேன்னு சொன்னார். என்கிட்ட ஜெயிக்க முடியாது, நம்ம திரும்ப போட்டி போட்டா அப்படின்னு சொன்னார். ஜெயிக்காட்டி என்ன? அறிஞர் அண்ணா தோற்கலையா? பெருந்தலைவர் காமராஜரே தோற்கலையா? ஏன் நானே 5 தடவை தோற்றுருக்கேன், 4 தடவை தோற்றுருக்கனே. தோற்றால் என்ன? இந்த விஷயங்களை நீங்கள் அந்த எம்எல்ஏ கிட்ட அவர்கிட்ட சொன்னேன். தோற்றாதான் என்ன? ஜெயிக்கும்னு நான் வாதத்துக்கு வரல. தோற்றாதான் என்ன என்று சொல்லும்போது நான் ஒன்று சொன்னேன். நம்ம அங்கேருந்து வெளியேறிட்டோம்னு சொன்னால் அடுத்து நாம் தோழமை கொள்ள வேண்டிய இடம் தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்க முடியும். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தோடு தான் நாம் உடன்பாடு கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிற போது தமிழக வெற்றி கழகம் நம் வெற்றிக்கு பாடுபடும். நான் முதலமைச்சரே நான் அங்கே பிரச்சாரம் பண்ண வைக்க முடியும், என்னால் அவர் பிரச்சாரம் செய்வார் என்று நான் என்னுடைய கருத்தை தான் நான் சொன்னேன். அது அவர்கிட்ட கேட்டேன். அப்படி எலெக்ஷன் வந்தால் நீங்கள் பிரச்சாரம் செய்யலாம்ல, அது நல்லா இருக்கும் இல்லைன்னு சொன்னபோது சரி அந்த நேரத்தில் யோசனை செய்து முடிவு செய்வோம், அந்த நேரத்தில் அதை பற்றி யோசிக்கலாம் என்று சொன்னார். அதான் சொன்னார். அவர் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நான் பிரச்சாரம் பண்ணுறேன் எனக்கு மாதிரி அவர் சொல்லலை. நான் சொல்லும்போது அவர் பிரச்சாரம் செய்வார், எனக்கு அது முழு நம்பிக்கை இருக்குது. அவரே பிரச்சாரம் செய்யும்போது வாக்குகள் என்னுடைய அரசை பாதுகாப்பதற்கு இங்கிருந்தும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அனுப்புங்கள்னு 2 வரி அவர் பேசுகிறா போது மக்கள்கிட்ட. எம்ஜிஆர் எப்படி 80ல் ஊராக வரும்போது ராத்திரி 1 மணிக்கு பேச்சை கேட்டிருக்கேன். வேனில் ஏறி நிற்பார். என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை ஏன் கலைத்தார்கள், உங்களிடம் நீதி கேட்கிறேன், அவ்வளோதான்.
வண்டி மின்னல் வேகத்தில் அடுத்த ஊருக்கு போயிடும். ஒரு நிமிஷம்தான் பேசுவார். அதுபோல் என்னுடைய அரசை பாதுகாப்பதற்கு, எனக்கு இன்னும் பக்கபலமாக இருப்பதற்கு இந்த தொகுதியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அனுப்பி வையுங்கள்னு அவர் பேசினாருன்னா வாக்குகள் அள்ளி போட்டுருவாங்க, ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். தோற்றால் என்னங்கிறதையும் சொன்னேன். தோத்துட்டா தான் என்ன அரசியல், அதை தான் இவ்வளோ, அதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் உருவாகும். அதனால் நீங்கள் அதை முடிவெடுக்கணும்னு சொன்னேன். அவங்க வரல. நான் பொதுக்குழுவில் பேசுகிறேன். முதலமைச்சர்கிட்ட நான் கேட்டது உண்மை. அவராக நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, நான் பிரச்சாரம் பண்ணுறேங்கிற மாதிரி அவராக சொல்லலை. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் தற்போது இப்படி தான் பரவிட்டு இருக்கு. அதாவது முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே குதிரை பேர அரசு பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு விமர்சனம் எதிர்க்கட்சிகளிடையே இருக்கிறப்ப நீங்கள் இப்போ இப்படி சொன்ன விஷயம் அப்போ உறுதியாகுது தானே? வைகோ அவர்களே இப்படி சொல்லிட்டாரு. அது நான் கேட்டேன். சரி, அதை பற்றி சாதகமாக பரிசீலனை பண்ணலான்னு சொன்னார். அதை எங்கள் பொதுக்குழுவில் சொல்லும்போது நம்ம ராஜினாமா பண்ணாலும் முதலமைச்சரே பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு நான் சொன்னேன். அது அவர் என்கிட்ட நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, நான் பிரச்சாரம் பண்ணுறேன்னு அவராக சொல்லலை. நான் கேட்டு நானே இப்படி சொன்னேன். நான் அதைத்தான் பொதுக்குழுவில் இப்படி சொன்னேன். அவர் அவரே பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன், அதில் என்ன தப்பு இருக்குது? கூட்டணி விட்டு அவங்க கூட்டணிக்கு போகிறோம். அவங்க கூட்டணி போகும்போது அந்த கூட்டணி வேட்பாளரை தான் நிற்பாங்க. அப்போ அவங்க கட்சி தலைமை பிரச்சாரம் பண்ணணும்னு எதிர்பார்க்கறதில்ல, ஒன்றும் தப்பு இல்லையே. அவர் பிரச்சாரம் பண்ணணும் நாங்கள் கேட்குறதுலையும் தப்பு இல்லையே. அது குதிரை பேரமாகாதே. இப்போ 2 எம்எல்ஏவை கூட்டத்துக்கே வரவிடாமல் தடுத்த சக்தி எது? அதை தடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட காரணங்கள் என்ன? அவர்களாக வராமல் போல யாரோ ஒருத்தவங்க தடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இதற்கு பின்னால் ஏதோ மர்மம் இருக்கிறது. என்னோடு அவ்வளவு பாசத்தோடு பழகி இத்தனை ஆண்டுகள் பயணித்தவர்கள், நான் 4 நாள் ஒவ்வொரு தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணேன். நல்லா திமுகவும் வேலை பார்த்துச்சு. நாங்கள் மற்ற தொகுதிகளில் 24 தொகுதி திமுக ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய பிரச்சார காரணம் நாங்கள் உள்ளவங்களே சொன்னாங்களே. 2004 பார்லிமெண்ட் தேர்தலில் 40க்கு 40 திமுக தலைமையிலான அணி ஜெயித்தது. அப்பொழுது இந்து பத்திரிகை 40க்கு 40 வெற்றி பெற்றதற்கான காரணங்கள் 5ன்னு போட்டு, 3வது காரணம் வைகோஸ் கேம்பெயின், வைகோவின் பிரச்சாரம் முக்கிய காரணம்னு எந்த பத்திரிகை, கட்சி பத்திரிகை இல்லை, இந்து ஏடு, ஆங்கில ஏடு, 61 நாள் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். என் பிரச்சாரம் முக்கிய காரணம். போராடமெல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் குவிஞ்சாங்க. அப்போ 19 மாதம் ஜெயிலிருந்து வந்திருக்கிறேன். அந்த திமுக அணி வெற்றி பெறுவதற்காக நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். திமுக கழகத்தை பல்லாயிரக்கணக்கான ஊர்களில் போய் கொடி கம்பங்களை நட்டு கொடிகளை ஏற்றி, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் திமுக கழகத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு போர்வாள் என்று சொன்னாரே, இந்த வாழ் அவருக்கு பக்கபலமாக இருந்து எல்லா இடங்களையும் திருச்சித்தக்க தோத்தப்ப என்னுடைய சொந்த தொகுதியான சங்கரங்கோயிலில் திமுக வெற்றி பெற்றதற்கு நான் தான் காரணம்னு தலைவரே பல இடங்களில் சொன்னார். ஆகையினால என் மீது இன்றைக்கு அம்புகளை முரசொலி தொடுக்கிறது, இன்னைக்கு கூட எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நான் திமுக கழகத்தின் போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுத்து அதை முன்னின்று நடத்தி பல்லாயிரக்கணக்கான ஊர்களில் திமுக கழகத்துக்காக அடிவயிற்றிலிருந்து குரல் கொடுத்து பேசி அத்தனை போராட்டங்களில் பங்கேற்று தொண்டர் படை என்ற ஒன்றையே திமுகவில் கிடையாது, அதை உருவாக்கி வார்ப்பித்து கட்சிக்கு ஒரு பெரும் பலத்தை அதன் மூலமாக கொண்டு வந்து சேர்த்தவனும் நான் தான். அது கட்சிக்கு நான் உழைச்சிருக்கிறேன், பாடுபட்டிருக்கிறேன். எனக்கு என்னை மதித்து கௌரவப்படுத்தி எனக்கு ராஜ்யசபா இடம் கொடுத்ததற்கு நான் என்னாலும் நன்றி கடன் பட்டுள்ளேன். அதை நான் மறுக்கலை. அவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன். ஆனால் நான் அவர்கள் தரப்பை மட்டும் சொல்கிறாங்களே, நான் உழைத்த உழைப்பு, நான் ஏற்றுக்கொண்ட சிறைவாசம், நான் திமுக கழகத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்ல முடியும். உயிர் கொடுப்பதற்கும் தயாராக இருந்து கலைஞருக்காக உயிர் கொடுக்கவும் முன்னாலே நிற்பவன் வைகோங்கிற எண்ணத்தை தான் லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் மனதில் ஏற்படுத்தி வச்சேன். ஆகவே இன்று எங்களால் தான் நாங்கள் பிச்சை ஓட்டோன்னு ராஜ்யசபாவுக்கு போனேன் அப்படின்னா, என்னுடைய உழைப்பு யாரும் செய்யாத உழைப்பு, உயிரையே அர்ப்பணம் செய்ய தயாராக இருந்து உழைத்த உழைப்பு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நான் கட்சியில் இருந்தேன், உழைச்சேன். அவங்க கொடுத்ததுக்கு நான் இன்றைக்கி நன்றியோடு இருக்கிறேன். ஆனால் எங்களை ஒரு அடிப்படை மரியாதை கூட இல்லாத வகையில் தொகுதி உடன்பாட்டில் நடத்துறது எல்லாருக்கும் மனக்காயம் ஏற்பட்டது.
அது எல்லா அரசியலும் நான் வந்து ஒரு வார்த்தை திமுக ஆட்சியை பற்றியோ சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பற்றியோ நான் ஒரு வார்த்தை எங்கேயாவது விமர்சனம் பண்ணியிருக்கலாம். மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சின்ன சின்ன விமர்சனங்கள் பண்ணாங்க, நான் பண்ணதில்லையே. அவ்வளவு கட்சி தலைமையை மதித்து தானே நாங்கள் இருந்து வந்தேன். அதுக்கு பிறகு இப்போது அவங்க கட்சி கூடாரம் காலி ஆயிடுச்சின்னு ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது பெருகி பாய்ந்து ஓடி வருகிற பெருவெள்ளம். அது வெள்ளம் ஒரு இடத்த கடந்த உடனே இந்த வெள்ளம் கடந்து போயிடுச்சு இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அது ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த நதி. இது ஜீவ நதி. என்றைக்கும் இது வறண்டு போகாது. தியாகத்தால், அர்ப்பணிப்பால், உழைப்பால், தொண்டால், மக்கள் நலன் காக்கும் பணியால் இந்த இயக்கத்தை என்னுடைய தோழர்கள் கட்டி காத்து வருகிறார்கள். அவர்கள் கனவு கூடாரம் காலியாகும், நீங்கள் வேணால் காலியாகும்னு சொல்லிட்டு இருக்கலாம். மேலும் மேலும் இது வலுப்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் வலுப்பெறும். இதைவிட இன்னும் மிகுந்த பலத்தோடு எங்கள் கட்சி வளர்க்க எங்களால் முடியும். ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஒரு சேர முடிவெடுத்து தலைமைக்கு பக்கபலமாக நிற்கிறார்கள். தொண்டர்கள்தான் கட்சி. என் குடும்பத்தை விட கட்சி தான், பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் பெரியது, பொதுக்குழு தான் பெரியது, கட்சி தான் பெரியது என்று தன்னலமின்றி இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். நான் பொதுச் செயலாளராக இருந்து நடத்தி வருகிறேன். ஆகவே இயக்கத்தை பற்றி அவதூறு பரப்பட்ட அவங்க உரிமை. விலகி சென்றவர்கள் 1-2 பேர் கடுமையான அவதூறுகளை, பொய்ப்பொழிகளை என் மீது சுமத்துகிறார்கள். அதை பற்றி அவற்றை உரிய விதத்தில் சந்திப்பேன். அந்த பொய்ப்பொழிகளை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். திமுகவில் இருந்த போதும், திமுகலேருந்து வந்து கூட்டணியில் இருந்த போதும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 9 ஆண்டு காலம் இந்த கூட்டணி, தற்போது வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னும் போது வருத்தமாக இருக்கா இந்த விஷயம் உங்களுக்கு? நிம்மதி பெருமூச்சு விடுகிறோம். நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்த அளவுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தோம். அவங்களுக்கு மாறுபட்டு எதுவும் செய்யலை, பேசலை. அதனால் எங்களை நடத்திய விதம் எங்கள் எல்லா ஆட்களையும் காயப்படுத்திடுச்சு. இதில் கூட்டணியிலே நீடிக்க முடியாது. இது மட்டும் காரணம் அல்ல. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே பிரவேசித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் திமுகவுக்கு நம்முடைய பலத்தை கொண்டு போய் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக கொடுப்பது என்று 9 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்கள் உயர்நிலைக் குழுவில் முடிவெடுத்து அந்த முடிவை கட்சி ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வந்தோம். அதே பிஜேபியோடு கூட்டு வைத்து கொண்டு தேர்தலை சந்தித்த அதிமுக, அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்று ஒரு நிலைப்பாடு திமுக கழகத்திலே பேசப்பட்டது என்பது 100க்கு 100 உண்மை. அதை பூசி மெழுகி அப்படிலாம் இல்லை, அப்படி ஒரு பேச்சு வந்தது, அப்படி ஒரு பேச்சு நடமாடியது என்று சில பேர் அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படி தலையிருக்க வாழாடும்? அங்கே அவர்கள் தலைமையிலே முடிவெடுக்கக்கூடிய முக்கிய இடங்களிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த கருத்தை, விருப்பத்தை தெரிவித்து தான் அது அப்படி கருத்து உலவி இருக்கு. சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி பேபி சொன்னதும், சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் சொன்னதும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் சொன்னதும் இப்படி ஒரு நிலைப்பாடு வாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி, அப்படி வாதிக்கிறதுக்கே வந்தது தப்பு தானே. நீங்கள் அதிமுக ஆட்சி அமைக்க நாம் பக்கத்தில் வந்து வெளியிருந்து ஆதரவு கொடுப்போங்கிற நிலைப்பாடு எடுத்திருந்தால் அதுவே பெரிய அரசியல் மோசடி தானே. தட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஃப்ராடு. இப்படி ஒரு முடிவெடுக்கின்ற அளவுக்கு போய்விட்ட கட்சியோடு என்ன அடிப்படையில் பிஜேபி எதுக்குன்னு சொன்னோமோ அந்த பிஜேபியோட கூட்டு வச்ச கட்சியை ஆட்சியில் அமைக்க வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்கிற திமுகவோடு எப்படி நாங்கள் தொடர்பு நீடிக்க முடியும்? இல்லை, இன்னொரு பார்வையும் இதில் இருக்குது சார். ரெண்டுமே வந்து திராவிடர் கழகம் தான். ரெண்டுமே வந்து தாய் கட்சியில் போய் இணையறதுல வந்து என்ன தப்பு இருக்குது? அதிமுக வந்து திராவிட இயக்க கொள்கைகளையே பாதுகாக்குச்சா? அதில் உறுதியாக இருந்தாங்களா? கிடையவே கிடையாது. வேணா பேருக்கு பெரியாரை பற்றி சொல்லலாம், அண்ணா பேரை சொல்லலாம், மக்கள் திலகம் பேரை சொல்லலாம். அவங்க ஒன்றும் திராவிட இயக்க கொள்கைகள் அடிப்படையில் இல்லை. பிஜேபிக்கு அவர்கள் ஒரு அடிமைச்சாசனம் எழுதி கொடுக்காத ஒரு கட்சி மாதிரி தான் பிஜேபிக்கு இருந்தாங்க. அந்த கட்சி தலைமை முதலமைச்சர் ஆக்கிட்டு நாங்கள் ஆட்சியில் வெளியிலிருந்து ஆதரிப்போம்னா இதன் மர்மம் என்ன? என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு யோசனையே தோணுச்சு? யோசனையே வந்திருக்கக்கூடாது இல்லை. ஆக இப்படிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிவிட்ட ஒரு கட்சியோடு அந்த முடிவு எடுக்கலை.
ஆனால் அப்படி ஒரு முடிவு பரிசீலிக்கப்பட்டது அல்லவா? அப்படியெல்லாம் முடிவை பரிசீலிக்கக்கூடிய ஒரு கட்சியோடு சுயமரியாதையும் தன்மானத்தையும் இழக்க விரும்பாத நாங்கள் எப்படி தொடர முடியும்? எப்படி அவங்களோட கூட்டு தொடர முடியும்? எங்கள் சுயமரியாதை தன்மானத்தை பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காக நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வர நேர்ந்தது. இதற்கு முன்னாடியே பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். நான் எப்போவாவது ஸ்டாலின் குறித்தோ அல்லது திமுக குறித்தோ விமர்சனம் பண்ணியிருக்கேன், நான் மற்ற கட்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க, நான் பண்ணதே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் இன்னொரு விமர்சனமாகவும் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் வைகோ அவர்கள் எந்த விதமான விமர்சனமும் பண்ணாமல் தற்போதும் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி இருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட ஓகே, அவர் கொஞ்சம் கசப்பு இருந்துச்சு, அதனால வந்து வெளியே வந்துட்டாருன்னு சொல்லலாம். உள்ளே இருந்துட்டு விமர்சனம் பண்ணியிருந்தா என்னை கொத்தி குதறி இருப்பாங்க. அது எப்படி கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை அவங்கள பற்றி பல கருத்துக்கள் எனக்கு உடன்பாடுகள், பல அவங்கள விமர்சனம் பண்ண வேண்டிய பல செய்திகள் இருந்தன. நான் விமர்சனம் பண்ணலை. இப்போ ஏன் பண்ணுறீங்கன்னா கூட்டணியில் இருந்ததுனால பண்ணலை. கூட்டணியில் இருந்துக்கிட்டே விமர்சிக்கிறது சரியான முறை இல்லைன்னு பண்ணலை. ஆனால் மற்ற கட்சிகள் பண்ணாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க. நான் அப்படி சொல்கிறேன். மற்ற கட்சிகள் ஒரு சில வேளைகளில் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அது அவங்க உரிமை. நான் அப்படி கூட ஒரு கருத்தை எதையும் சொன்னதில்லை. அதே உரிமை உங்களுக்கு இருக்குதுன்னு போது நீங்களும் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதுதான் நான் கடைப்பிடித்த அரசியல் நாகரீகம், அதுதான் கூட்டணி தர்மம், அதை நான் கடைப்பிடிச்சிருக்கேன். நிறைவாக இப்போ மீண்டும் தொடக்கத்திலேருந்தே வந்து அந்த விஷயத்தை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். துரை வைகோ அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துக்காம போனதுக்கான காரணம் என்ன சார்? அதான் சொன்னேனே, ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனால் அதனால் அன்றைக்கி வர முடியலன்னு சொன்னேனே, வேற ஒரு காரணமும் இல்லை. ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்து 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுருந்தாங்க. இப்போ அந்த எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கு அப்படின்னும் போது இதுக்கான காரணம் என்ன? தொடர்ந்து அதிமுகவில் ராஜினாமா நடந்துகிட்டே இருக்கு. ஏங்க, ஒருத்தர் ராஜினாமா செய்ய விரும்புனா அவர் விருப்பப்படி செய்கிறாரு, அதில் என்ன தப்பு? அவருக்கு அதில் நீடிக்க விருப்பம் இல்லை, அந்த கட்சிக்குள்ளே நீடிக்க விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் ராஜினாமா பண்ணிட்டாரு. எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அது அவங்க விருப்பம். அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு அதை விமர்சிக்கிறது அது பத்திரிகைகளின் உரிமை, தொலைக்காட்சி ஊடகங்களின் உரிமை. அதுபடி செய்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க. வேறு எதுவும் காரணங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை. ஓகே சார். நிறைய விஷயங்கள் மீண்டும் இன்னொரு தடவை வந்து எங்களுக்கு பகிர்ந்திருக்கீங்க. எவ்வளவோ கேள்விகள் என்னைய விஷம் தோய்ந்த அம்புகளை மற்றவங்க தொடுக்கிற மாதிரி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி எனக்கு ஒரு மனத்தில் தர்ம சங்கடம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கல பாருங்கள். உங்களுடைய பண்பாட்டுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்கி, வேறு சில காரணங்களுக்காக வந்திருந்தாலும் நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.